எங்க வச்சிருந்தீங்க? பெண்குட்டியே. ஆமா. மாமா. மாமாவா? ஆமாங்க. சரி நீனா லவ் பண்ணலாம். அப்படின்னா லவ் உங்களை பார்த்தா அப்படியே செத்து போன செம்பிளி கணேசன் மாதிரி இருக்கிறீங்க. செம்பிளி கணேசனா? செம்பிளி கணேசன். ஆமா. இப்ப என்ன ஜாவ சொல்றியா இல்ல? ஒரு பாட்டு தான் பாடுங்க. பாட்டுல நீ பாட்டுக்கு வேலை இல்ல. ஏன்? காலேஜ் படிக்கணும். ஏன் மறந்து போயிட்டல? பாட்டுல தெரியும். இந்த இடத்து காட்டுல. எடுத்து காட்டா? காமிப்பேன், நான் கூட காமிப்பேன். ஒத்துக்கிடுவேன். அடேங்க அப்பா. ஒரு அப்படியே நீ காமிச்சினாலும் பேசக்கூடிய வார்த்தைகள். சரி, ஆமா. இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரத்தில் ஓர்வங்க விளங்கக்கூடிய சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீக களம் பொருந்திய ராஜ புண்ணிய சபை. ஆமா. ஏன் என்ன காரணம்? இன்னும் ரங்கநாதன் ஐயா நினைவின் காரணமாக ஆமா குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் நாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் அருமை நல்ல உள்ளவங்களும் நாடகத்தை காண வருகை புரிந்துள்ள கலாசிக பொதுமக்களும் இன்னும் கேட்டுக் கொடுப்பது இன்னும் கேளாமல் தருவது தெய்வகுணம். அது போல நமக்காக அன்பளிப்பு செய்துள்ள இன்னும் அருமை ஐயா யாரு? இன்னும் ராமசாமி அவர்களும் நமக்காக இன்னும் விடி முப்பொழுதும் தெருக்கூத்து நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டு செய்துள்ள யாரு? கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்து ஆமா செல்வம் ஐயா அவர்களுக்கும் ஆமா நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அனைவற்ற பேரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் வாழ வேண்டும் என எல்லாம் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். அம்மா இன்று வைத்துள்ள நாடகம் அபிமன்யு கொன்றமாளி. இந்த நாடகத்தில் நான் யார்? நான் யாருடைய பாப்பா சொல்லட்டுமா? அம்மா அம்மாடி நான் சித்திர பொட்டலாயி
பிடிச்சிச்சா நீ தான் நுழைய போட மாட்டேங்குது. சரி சொல்றேன் நுழைச்சு போடுவேன். ஆமா நுழைச்சுனாலும் ஆமா. அம்மா நான் சித்திர பொட்டழகி சித்திர பொட்டழகி. நான் சிரித்த முகத்தழகி சிரித்த முகத்தழகி. என்னுடைய பேரோ ஆ, கமல சுந்தரி காமால சுந்தரி. அது ஓயாவா இருப்ப கமல சுந்தரி. ஆமா. கமல சுந்தரியா இருந்தாலும் ஆ. இப்படி அழகா ஆ. பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? இப்படி உணவா கேக்குறியே ஆ. என்ன யாரு பெற்றிருப்பா யாரு? என் தாயாரு தந்தை யாரு யாரு? ஆமா தாயா இன்னும் களைச்சு வரவர்களுக்கு கஞ்சூர்த்த ஆட்சியம்மா சரி. சோர்ந்து வரவர்களுக்கு சோர்வுத்த ஆட்சியம்மா ஆ. யாரு கமலாமா அவர்கள் சரி. அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார்கள் ஆமா. அவர் குடும்பம் 16 செல்வங்களை பெற்று ஆ. சுகத்தோடு வாழ வேண்டும் ராமோஜெயம் அம்மா என்னை ஆசையோடு அன்போடு பெற்றெடுத்து ஆ. என் தாயார் தெரியுமா யாரும்மா? சொல்லவா அடியேன் ஆசையோடு பெற்றெடுத்து அடியேனை பெற்றெடுத்து
எதுக்கு 10 ரூபாய்க்கு 3 நாளைக்கு வாங்கி தரேன். ஏடுமா அம்மா வைகுண்டத்தை பொறிப்புறமாக ஆண்டு வரக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவரை இறங்கக்கூடியவர் யாரு யாரு யாருமா எம்பெருமான் மாயவன் சரி ஸ்ரீமந்த கண்ணன் நந்தனந்தனன் கோபாலன் கோவிந்தன் ஹரிராமன் எங்கிருந்த ஏகாந்த மூர்த்தி சரி அந்த எம்பெருமான் எனக்கு தந்தையார் சரி செல்வத்துக்கெல்லாம் அதிபதி ஆதி மகாலட்சுமி அவர் என்னுடைய தாயார் தாயார் ஆமா சரி அம்மா அப்படி இருவருக்கும் மகனாக பிறந்து ஆனவதிமா பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அர்ஜுன மன்னனுக்கும் சுபத்திரை அம்மாவுக்கு பிறந்த ஒரே மகன் வரக்கூடிய வீரவாள் அபிமன்யுவனே திருமணம் செஞ்சீங்க. மாலையிட்டு சரி அம்மா அம்மா நான் மாலையிட்டுனா என்னடினா சுகத்தை கண்டேன். என்னமா நடந்தது கண்ணம்மா அம்மா எப்ப என் கணவரை திருமணத்தை செய்தனோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நான் கல்லறை சிறையிலே இருக்கிறேன் அம்மா. அறியாத புத்தியால தெரியாம செய்த காரணத்திற்காக நான் திருமணம் செய்தால் அபிமன்யு தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி சரி என் மனசுல ஆசை. ஆனா என்னுடைய தந்தையாரோ சரி அந்த பாவியை விளங்கக்கூடிய திரியூர மன்னனுக்கு மகனா விளங்கக்கூடிய யாரு தகனகுமாரனை கீழே திருமணம் செய்ய ஏற்பாடு செய்து விட்டார். சரி தாலி கட்டும் சமயத்திலே வந்து என் மாமை மாமன் சரி தக்க சமயத்திலே வந்து என்னுடைய கழுத்திலே அவர்தான் மாலை இட்டார். சரி தாலி கட்டிய பிறகு அம்மா நான் என்ன தெரியுமா செய்தேன்? என்ன அந்த லக்னகுமாரனை பார்த்து அடே சண்டாலா சதிகாரா நீ இருக்கிறதுக்கு நான் உனக்கு தேவையா தேவையா நான் எப்பேற்பட்ட அழகு. ஆமா அழகுன்னு அழகு பேரளவு பேரளவா பேரழகுன்னு பேரழகு அப்படின்னு சொல்லி என்னுடைய காலாலே அவனை எட்டி உதைத்தேன். ஆளாளி சரி எட்டி உதைத்த உடனே நீர் அடிச்சா நீர் விலகும். ஆமா அண்ணன் பின்னைக்கு அடிச்சுக்கிட்டா நாளைக்கு குடிக்குவாங்க. ஆமா என்னதான் இருந்தவருடைய கணவர் யாரு வீரவாள் அபிமன்யும் ஆமா சண்டாளி சதிகாரி என் அண்ணன் எட்டி வச்சா என்ன என்ன எட்டி வச்ச ஒண்ணு ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி என்ன கல்யாண சிறையிலே கணவரை திருமணத்துக்கு நாள் முதல்ல நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல. முடியாது ராத்திரில படுத்தாதான் தூக்கம் வருதா சொரக்குன்னு ஊத்துறாதான் தூக்கம் வருதா கத்திரியை விட்டுக்கிறது எங்க குழாயிலையா ஏன்டா அழிஞ்சு போறப்படி அம்மா அம்மா அதனால இந்த நேரத்துல சரி என்னை தேடி யாரு வந்தாலும் அறுக்கி செய்கிறேன் அறுப்பு அறுக்கும்